வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இஃப் ஹிந்துஸ் மைக்ரேட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் தென் காஸ்ட் வுட் பி அ வேர்ல்ட் ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தைகள் எப்படி 100% உண்மை அப்படின்றத பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு உணர்த்திருக்கு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அண்ட் அந்த சம்பவத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ரீசெண்டா டைலன் பட்டேல் அப்படிங்கிற ஒரு நபர், இவர் வந்து அமெரிக்கால டெக்சஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் அப்படின்ற சிட்டியில வசிக்கிறாரு. அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, லிவே பட்டிதார் சமாஜ் அப்படின்ற ஒரு ஜாதி சங்கம் அவங்க ஒரு விளையாட்டு போட்டியை நடத்துறாங்க, வாலிபால் போட்டி நடத்துறாங்க. ரொம்பலாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஊர்ல ஜாதி சங்கம்லாம் நிறைய இருக்கும். ஜாதி சங்கம் வந்து அவங்க ஜாதி மக்களை வந்து ஒன்றிணைப்பதற்காக நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துறது, ஒரு அப்பப்போ ஒரு மீட்டிங் போடுறது, இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஜாதியில எந்தெந்த பணக்காரங்களா இருக்காங்க, என்னென்ன யார் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ஜாதி எப்படி இருக்குது, எப்படி இயங்கிட்டு இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களே நிறைய வச்சிருப்பாங்க. ஒரு கம்யூனிட்டி ஹால் வச்சிருப்பாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அதே மாதிரி டாலர்ஸ்ல, அதாவது இன்னைக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்கால அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு காலகட்டத்துல அவங்க இந்த ஜாதி லுவே பட்டிதார் சமாஜ்ன்ற அந்த சாதி சங்கம் வந்து ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறாங்க, வாலிபால் போட்டி. அதுவும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த சாதியில் இருக்கக்கூடிய பலர், அதாவது கிராமமா போயிருக்காங்க. ஏன்னா டைலன் பட்டேல் வந்து குறிப்பிடுறாரு, அந்த வாலிபால் போட்டி எப்படி நடக்குது அப்படின்னா, கலவாணி படத்துல வந்து ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்ல, அந்த மாதிரி அந்த கிராமத்தினுடைய பெயரை வச்சுதான் அங்க மேட்சே நடக்குது. அப்போ அவ்வளவு பேர் அங்க போயிருக்காங்க, அங்க வசிக்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40,000 பேர் அமெரிக்கால இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னா 8,000 பேர் எங்க ஜாதியில இருந்து இருக்காங்கன்றத ரொம்ப பெருமையா கிளைம் பண்றாரு. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, பாருங்க எங்க ஜாதியில வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம லோக்கல் லெவலில் நம்ம நண்பர்கள்லாம் எப்படி டிக்டாக்ல ரீல்ஸ்லாம் எடுத்து போடுவாங்களோ, இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் போட்டு ரொம்ப பெருமை அடைஞ்சுப்பாங்களோ, அந்த மாதிரி அவர் பெருமை அடைகிறாரு. இவ்வளவு பேர் இருக்கும், இங்க இருக்கக்கூடிய இந்த எங்க ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு மோட்டல் நடத்துறாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க, அதை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. மோட்டல் பிசினஸ்ல நிறைய அவங்க தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பிசினஸ் ஒன்றையும் குறிப்பிட்டாரு, கேஸ் ஸ்டேஷன் நடத்துறாங்க. இதை வந்து பெரும்பான்மையா இந்த மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இந்த கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம். இப்படி அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமையா போட்டோன்னா எல்லாம் போய் காரி துப்பிட்டாங்க. ஏன்டா டேய், இங்க இருந்து அமெரிக்காவுக்கு பொழைக்க போயிருக்கீங்க, அங்க போய் ஏன்டா ஜாதியை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க, இதை போடுறது உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி பலரும் வந்து அவரை டாரா கிழிச்சாங்க. பட் அவரும் வந்து விட்டு கொடுக்கல. எல்லா ஜாதி ஆதரிக்கக்கூடிய நபர்களும் என்ன சொல்லுவாங்க, ஜாதிங்கிறது வந்து ஒரு பெருமை அப்பெல்லாம் கிடையாது, நாங்க வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்றத, எங்களுக்குடைய எங்க இனத்தோட நாங்க சேர்ந்து வாழ்றோம், நாங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம், நாங்க ஒரு கம்யூனிட்டியா இருக்கோம்னு என்ன உருட்டுவாங்களோ அதே மாதிரி தான் உருட்டுறாரு. இன்னும் குறிப்பாக அவர் வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால, ஃபாரின்ல சாதியை பின்பற்றக்கூடிய நபர்கள் வந்து எதை சொல்லி அதை முன்னிறுத்துவாங்க அப்படின்னா, என்னோட ரூட்ஸ் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், நான் இங்கேருந்து வந்திருக்கணும், அதை வந்து நான் மறந்துடக்கூடாது, என்னோட ஐடென்டிட்டி வந்து என்னுடைய ஜாதியில இருக்கு, அப்படிலாம் போனாதான் நான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், அதனால நான் என்னுடைய பிறந்த ஊர்ல இருந்து நான் ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேன், பட் எனக்கு என்னோட ரூட்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறது எனக்கு ஜாதி ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஜாதியை நியாயப்படுத்துவாங்க. பட் ஆக்சுவலா அவங்க ஜாதியை பயன்படுத்துறது எல்லாமே அவங்க மனநிலையில நான் வந்து ஒரு பெரிய ஆளு, சாதாரண ஆள்லாம் கிடையாது, நான் வந்து ஹைராக்கில கொஞ்சம் மேல இருக்கன்ற அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ இது சம்பந்தமா நிறைய டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற சூழல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் மேன் ஒருத்தர் அவர் மிக மோசமாக இதை விமர்சிச்சு போட்டிருக்காரு. முக்கியமா 2 முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அந்த காங்கிரஸ் மேன் பேர் வந்து பிராண்டன் கில். குறிப்பா அவர் யார் அப்படின்னா, எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா, ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன் பார்ட்டி. கிட்டத்தட்ட அவங்களுக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ்க்குலாம் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி என்னென்னலாம் இங்க பேசுவாங்களோ அதே தான் அவங்களும் பேசுவாங்க. பட் அவரே காரி துப்பிருக்கு, அதுதான் இதுல வந்து ஹைலைட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்ப்போம். அமெரிக்கா இஸ் த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி precisely because we don't have a caste system. We cannot sustain America's prosperity and liberty by importing foreign class allegiances. Immigration without assimilation is national and cultural suicide. Congressman Brandon Gill. ஃபர்ஸ்ட் விஷயம், அமெரிக்கா இஸ் த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரிசைஸ்லி பிகாஸ் வி டோன்ட் ஹவ் அ காஸ்ட் சிஸ்டம். இப்போ இந்தியாவில் வந்து இந்த சாதியினர் தான் இதை பண்ணணும், இதை இவன் பண்ணக்கூடாது, இவன் தான் பிசினஸ் நடத்தணும், இவன் தான் மேல பொறுப்புகள் இருக்க முடியும், நீங்க படிக்கவே கூடாது, படிச்சா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும், நம்மளுடைய தாத்தா பாட்டி சீமான் சொல்ற மாதிரி அப்பனுக்கு அப்பன் முப்பாட்டன் யாருமே படிக்காம இருக்கிறதுலாம் என்ன அப்படின்லாம் போய் பின்னாடி சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஆப்வியஸா அங்க ஜாதின்றது ஒரு முதன்மையான காரணியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சமுதாயத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னா, பெரும்பான்மையாக இங்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியின சமூக மக்கள்கிட்ட தான் இவங்க எல்லாம் வருவாங்க. இதுலயே வந்து அந்த மேஜர் டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். எப்படி ஒரு சமுதாயத்தால மட்டும் இங்க படிக்க முடிஞ்சது, அவங்களால உயர் பொறுப்புகள்ல போய் உட்கார முடிஞ்சது, அதிகாரத்துல இருக்க முடியுது, பட் மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களால ஏன் அது பக்கத்துல இல்ல, ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில, ரொம்ப பரிதாபமான நிலையில அவங்க ஏன் இருக்காங்க அப்படின்றதுக்கு
மேஜரா கல்வி மறுக்கப்பட்டது, அதற்கு சாதி காரணமாக சொல்லப்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை, ஓப்பன் சீக்ரெட் தான் அது. அதை அவர் சுட்டி காட்டுறாரு. அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்க யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. அதற்கு காரணம் இங்க ஜாதி இல்லாம இருக்குதுதான் அப்படின்றத முதல்ல காரி துப்பியிருக்காரு. ரெண்டாவது, we cannot sustain America's prosperity and liberty by importing foreign class allegiances. அமெரிக்கா இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றத்தையும் அதுல இருக்கக்கூடிய சுதந்திரத்தையும் பாதுகாக்கணும், அது இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து தூக்கிட்டு வர குப்பைய, ஜாதி மாதிரியான பிற்போக்கான ஒரு குப்பைகளை தூக்கிட்டு வந்தா அமெரிக்கா இப்படி ஒரு ப்ராஸ்பர் ஆயிருக்காது, ஒரு நல்ல நாடாக அது இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்குது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் புறக்கணிச்சதுனாலதான் வளர்ந்துருக்கு. இன்ஃபேக்ட் அமெரிக்கால ரேசிசம்லாம் ஒரு டைம்ல பீக்ல இருந்ததுதான், இன்னமும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தான். பட் ஜாதி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறைலாம் இல்லாம இருந்ததுதான் அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு கருத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. சோ காங்கிரஸ் மேன் ரியாக்ட் பண்ணணும்னு இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. அதை சமாளிக்க தான் அவர் வந்து நிறைய பேசுறாரு. அந்த டைலன் பட்டேல் அப்படிங்கிற நபர் இது அவரே தெரியாத அளவுக்கு இந்த பிரச்சனை எஸ்கலேட் பண்ணிட்டாரு. உடனே வந்து நாங்க வந்து கம்யூனிட்டியா இருக்கிறதுக்கு பண்றோம், நாங்க வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு பண்றோம், மற்றபடிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றதெல்லாம் அவர் உருட்டுறாரு. அந்த காங்கிரஸ் மேன் வந்து இன்ஃபேக்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாக இருந்தும் கூட அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து நிச்சயமாக அந்த முதல் 2 விஷயம் வரவேற்கத்தக்கது. மூன்றாவது ஒன்று சொல்றாரு, இமிகிரேஷன் வித்தவுட் அசிமுலேஷன் இஸ் கல்ச்சரல் அண்ட் நேஷனல் சொசைட்டின்னு சொல்லிட்டு, அதாவது நீ இமிகிரேட் ஆகி வந்து இந்த நாட்டுல எங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும், நீ திரும்ப உண்டிய தூக்கிட்டு வந்த அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு. இது ஆக்சுவலா ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா அந்த முதல் 2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று. பட் இதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிரணி அங்க இருக்கக்கூடிய ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் மாதிரியான வலதுசாரி RSS ஆதரவு இயக்கங்கள்லாம் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப குறிப்பா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க. அதாவது இதை சமாளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஜாதியை பத்தி பேசிட்டார் அப்படின்னா நீங்க எப்படி இவ்வளவு கேவலமா பேசலாம், எப்படி தப்பா பேசலாம், இதுவே வேற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க இப்போ ஸ்காட்டிஷ் ஐரிஷ்லாம் வந்து மீட் பண்றாங்க, அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டா நீங்க இப்படி வந்து பேசுறீங்களா, நீங்க தனியா பண்றீங்க அப்படின்னு, ஏன் நாங்க பண்ணா மட்டும் இப்படி பேசுறீங்க, ஏன் ஜாதின்னு சொன்னா மட்டும் இப்படி பேசுறீங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து இந்த கால் அப்படின்றது இந்தியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை பண்றோம், இந்தியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்றோன்ற அப்படியான காலை கொடுக்கல. வெளிப்படையாக சாதி ரீதியாக நம்ம ஒன்னா சேர்ந்து எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கோமோ, அதுவுமே அது பட்டேல ஏதோ சப்காஸ்ட் போல அவங்க எல்லாரும் சேர்ந்து மீட் பண்றன்ற நிகழ்வையும் மொத்தமாக இந்தியர்கள் கூடக்கூடிய நிகழ்வையும் அவங்க வந்து ஒப்பிட்டு கேட்கறதே அவ்வளவு அயோக்கியத்தனமா ஒன்னாக இருக்கு. அண்ட் எவ்வளவு ஜாதிய பிரச்சனையும் அமெரிக்காவில் நடக்குது அப்படின்றத நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கும். காஸ்டிசம் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றதை அமெரிக்கா அங்கீகரிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசுகள் வந்து அதை அங்கீகரிச்சுட்டு வராங்க. அதற்கு எதிரான போராட்டங்கள் நிறைய நடக்குது. குறிப்பாக டெக் கம்பெனிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய தலித்துகள் அவங்கெல்லாம் எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, எப்படி அங்க இருக்கக்கூடிய இங்கிருந்து போன சாதியை தூக்கிட்டு போன சாதிய பாகுபாடை பார்க்கக்கூடிய நபர்களால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதை நம்ம பலமுறை நம்ம சேனல்ல நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். குறிப்பாக லாஸ்டா ஷியாமா சாவந்த் இன்டர்வியூ கூட பார்த்தோம். அவங்க அதுல நடந்ததை டீட்டெயில்டா சொல்லியிருந்தாங்க. எப்படி தலித்துகள் அங்க துன்புறுத்தப்படுறாங்க, எப்படி டிஸ்கிரிமினேஷன் பீக்ல இருக்கு இங்க இருந்து போன நபர்களால, அதுவும் இன்னொரு நாட்டுல போயும் அதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிழைக்கிறதுக்கு போன ஒரு நாட்டுல அங்கேயும் வந்து நான் மேல நீ கீழே அப்படின்னு 2 பேரும் பிழைதான் போயிருக்கான். ஆனா நான் வந்து மேல நீ கீழே, நீ இப்படிதான் இருக்கணும், இதுதான் நீ பேசணும், நான் டிஸ்கிரிமினேட் பண்ணுவேன், டிஸ்கிரிமினேட்டரியா பாப்பன்ற அளவுல ரொம்ப கேவலமான வேலைகளை செய்யறத நியாயப்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்த மாதிரியான நபர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நமக்கு எழக்கூடிய முக்கியமான கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். ரொம்ப பெருமையாக 8000 பேர் வந்து நாங்க இருக்கோம், மோட்டல்ஸ் நடத்துறோம், கேஸ் ஸ்டேஷன்ஸ் நாங்கெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருமையா பேசுறாரு. இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. கிட்டத்தட்ட ட்ரம்ப் எல்லாரையும் இது பண்ணி அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அங்கிருந்து இந்தியர்கள் வெளியேற்றக்கூடிய காட்சிகள் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த பட்டேல் சமூகத்துல நிறைய பேர் அங்கிருந்து வெளியேறதான் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் எப்படி போறாங்கன்னா ரொம்ப கொடூரமாக தான் இல்லீகலா போறாங்க. இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் ஒர்க் ஆகுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பெரும்பான்மையாக வேலை செய்யக்கூடிய அந்த ஓனர்ஸா இவங்க தான் இருக்காங்க. அதாவது லீகலா அங்க போய் ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க யாரை எம்ப்ளாய் பண்றாங்க அப்படின்னா ஊர்ல இருந்து யாரையாவது வர வச்சு அவங்க இல்லீகலா நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள வந்து அவங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துறது. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து இப்படியான மோட்டல்ஸ் நடத்துறவங்க, கேஸ் ஸ்டேஷன்ஸ் நடத்துறவங்க, இவங்களுடைய இடங்கள்ல அவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்டா இருக்காங்க. மாட்டினா அவங்க வந்து பேக்கப் ஆயிடுவாங்க. மற்றபடி இவங்க வந்து சேஃபா கல்லா கட்டலாம். ஏன் அவங்க இவங்களை எம்ப்ளாய் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், அவங்கள்ட்ட இருந்து பணம் கம்மியா கொடுத்து அவங்களை இன்னும் நல்லா வேலை வாங்கலாம் அப்படின்ற அடிப்படையில தான் இப்படியான இல்லீகல் இமிகிரன்ஸ் நிறைய பேரை இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்ற கருத்துக்களும் நிறைய தகவல்களும் கிட்ட வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய ஆர்டிகல்ஸ் வெளியாகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வேலையை தான் இவங்க அங்கிருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இவ்வளவு தூரம் இன்னொரு நாட்டுக்கு போயும் மல்டி ரேஷியலா பல நாட்டு மக்களை பலரையும் சந்திச்சு ஜாதி அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் போல அப்படின்னா இவ்வளவு எதை வச்சு திருத்துறதுன்றது நமக்கு சத்தியமா தெரியல. அதாவது ஒருத்தன் ஒரு ஊருக்குள்ளேயே இருக்கான், கிராமத்துக்குள்ளேயே இருக்கான், அவனோட பவர் சென்டர் அப்படின்றது அந்த ஏரியாக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவன் ஜாதியை தூக்கி பிடிக்கிறதுக்கு பின்னாடி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வெளியே போனா அவன் டம்மி, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அதனால இதை வச்சு உருட்டிட்டு இருக்கான்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இருந்து வேற ஊருக்கு போய் அங்க வேற வேற ரேஷியலா பலரை பார்த்து, பல நாடுகள்ல இருந்து வந்தவர்களை பார்த்து போய் இமிகிரண்டா இருந்துட்டு
அங்க இங்கிருந்து மைக்ரேட் ஆகி போய் அங்க வசிச்சுட்டு அங்கேயும் என்னுடைய ஜாதி பெருமையை பேசுறாங்க அப்படின்னா இது வந்து பியாண்ட் என்ன சொல்றது இமேஜினேஷன் தான். இவங்கெல்லாம் திருத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த வேலையை தான் அவங்க தொடர்ச்சியாக அங்கேயும் பரப்பிட்டு அங்கேயும் ஒரு உருப்படாத வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்றதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். அண்ட் இறுதியா ஒரு முக்கியமான விஷயம் அவர் குறிப்பிட்டதுல நிறைய பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றதையும் அவர் குறிப்பிடாரு. இதுவும் வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் தான். இல்லீகல் இமிகிரண்டாக அமெரிக்காவுக்கு போகக்கூடிய நபர்கள் பலரும் குஜராத், பஞ்சாப், ஹரியானா மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. நம்ம ஜி வந்து பயங்கரமா ஆட்சி செஞ்சுட்டாரு, குஜராத்தை நிமித்திட்டாரு, அதுக்கப்புறம் தான் இந்தியாவை நிமித்த வந்திருக்காரு. அங்க வந்து ஒரு கோல்டன் பீரியட் வந்து குஜராத்ல மோடி இருந்தப்பதான் அப்படின்னு பலரும் சொன்னாங்க. எதுக்கு இவங்க அவருடைய ஆட்சியை எல்லாம் காலி பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவு செல்வ செழிப்பா ஒரு மாநிலத்தை உருவாக்கி இருந்தாருன்னா ரொம்ப காமன் சென்ஸோட பார்த்தாலே அங்க எல்லாரும் அங்கதான் இருக்கணும், அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் அங்கேயும் தப்பிச்சு போய் அமெரிக்கா போற அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு. அதை அந்த ஊர்ல பொழைக்கவே முடியாது, அமெரிக்கா போய் பொழைச்சுக்கோ அப்படின்ற லெவலுக்கு ஜி அதை வந்து மாத்திருக்காரு அப்படின்றதுதான் இது அப்படியே ரொம்ப வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய உண்மையாக இருக்கு. அந்த சீக்கிரம் என்ன அப்படின்றத அவங்க தான் சொல்லும். இறுதியாக அங்கிருந்து மக்கள் ரொம்ப மோசமாக அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியனுப்புவது தொடர்பாக எந்த கவலையும் கொள்ளாத இந்த மாதிரியான ஜாதி அமைப்புகள் எல்லாம் ஒரு வாலிபால் போட்டியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னா இவங்களோட மனநிலையும் நம்ம இங்க கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கு. மொத்தம் இல்லீகலா உள்ள வராங்க அப்படின்னா அவங்களை கண்ணியமாக அனுப்பணும் அப்படின்றதான் எல்லாருமே முன்வைக்கக்கூடிய குரலாக இருக்கு. அதுக்குமே இவங்க எதுவுமே பண்ணாம ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நான் கம்யூனிட்டி அப்படின்னு பேசுறது எல்லாமே ஒரு உருட்டு தான். கம்யூனிட்டி எல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்து அதன் வழியாக மற்றவன் எப்படி ஒடுக்கிறது அப்படின்றது மட்டும்தான் ஜாதியினுடைய அந்த தாட் ப்ராசஸே. ஒரு ஜாதியாக சேர்ந்து மற்றவனோட நம்ம மேல இருக்கோமா கீழே இருக்கோமா, மற்றவன் எப்படி இன்னும் டம்மி பண்ணலாம், எப்படி வந்து லவ் மேரேஜை தடுக்கலாம், எப்படி ஒரே ஜாதிக்குள்ள பொண்ணு எடுத்துக்கலாம் பொண்ணு கொடுத்துக்கலாம், இது மட்டும் தான் அவங்க பேசுற ஒரு மிகப்பெரிய உலக பாலிடிக்ஸ். எதையுமே அவங்க பேச மாட்டாங்க, உருப்படியாகவும் பண்ண மாட்டாங்க. வேற ஏதாவது லவ் மேரேஜ் பண்றது, அதை பண்றது, இது பண்றதெல்லாம் தடுத்து ஒரே குட்டையில ஒரு மாட்டையா நம்ம எல்லாரும் இருப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதற்கு தான் எங்க போனாலும் இந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.